பிறப்பு இறப்பு இரண்டும் இயல்பான ஒரு விடயம், எப்பவும் யாருக்கும் நடக்கக்கூடிய ஒரு விடயம். அதே மாதிரி அந்த இடையில வாழ்கிற வாழ்க்கை தான் அதுதான் எங்களுக்கானது, அதுதான் நாங்கள் வாழணும், அதுதான் எங்களுக்கு முக்கியமானது. வணக்கம் நண்பர்களே, எனது 50வது பிறந்த நாளுக்கு சிறப்பித்த அனைவருக்கும் மிக்க நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு இந்த வீடியோக்குள்ளே நுழைவோம். அதாவது ஒரு கொமாண்டு பார்த்தேன், 1-2-3 கொமாண்டை பார்த்தேன். அந்த கொமாண்டில் வந்து பலர் வந்து வாழ்த்தி எழுதியிருந்தீங்க. அந்த வாழ்த்தின உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றிகள். அதே மாதிரி ஒரு சிலர் வந்து கேவலமாக எழுந்தீர்கள். அந்த கேவலத்தை பார்த்தோட நானே உங்களுக்கு எழுதியிருந்தேன் தேங்க்யூ யூ2 என்று, அதாவது ரிப்பண்டு எழுதியிருந்தீங்க. நான் உங்களுக்கு தேங்க்யூ யூ2 என்று போட்டிருந்தேன். நான் மட்டும் செத்தால் புணம் அல்ல, நீ செத்தாலும் புணம் என்றதை புரிந்து கொள் நண்பா. அதே மாதிரி என்ன முறை எழுதினார், இந்த வயதில் உனக்கு இது தேவையான 50 வயதுன்றது வந்து ஒரு மனிதனுக்கு வந்து அறவாசி வாழ்க்கை முடிஞ்சிட்டு, அந்த அறவாசி வாழ்க்கை முடிஞ்ச உடனே ஒரு நண்பர் மாதிரி கேட்குறாங்களேன்னு நான் ஜெர்மனுக்கு போய் அதை கொண்டாடிட்டு வந்தேன், இல்லையாண்டு இல்லை. ஆனால் அது என்ன, அது பெரிய அர்த்தம் என்று பார்த்த மாதிரி இருந்தாங்க. நாங்கள் பாட்டி சுட்ட வடையை வடை சுட்ட கதையை சொல்லி கொண்டிருக்கீங்களா, ஏதேனும் ஒரு புதுக்கதையும் நாங்கள் உருவாக்க வேணும். அதற்காக நான் இதை சொல்கிறேன். எப்படின்னா, இப்போ என்னோட சேர்ந்து என்னோட வளர்ந்து என்னோட தெரிஞ்ச சில பலர் வந்து உயிரோடு இல்லை, அவர்கள் இறந்து விட்டார்கள். அவர்கள் அந்த 50 வயதை தாக்கு பிடிக்கவில்லை, அதான் உண்மை. ஏன் ஒரு சிலருக்கு பார்த்தீங்களா இருந்தால் விடிய காலமாக கக்கா வாரத்துக்கே நான் கோயிலுக்கு மொட்டை அடிக்கிறேன்னு நேர்த்திக்கடன் வச்ச ஆக்களும் இருக்கிறார்கள். அவ்வளோத்துக்கு அவர்களுக்கு பெரிய பெரிய பிரச்சனைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆக்களும் இருக்கிறார்கள் அந்த 50 வயதில். ஆனால் எனக்கு உண்மை சொல்லப்போனால் ஒரு 100ல் ஒரு 5% ஒரு சின்ன சின்ன சக்கரை வியாதிகள் அப்படி இப்படி இருக்குத்தான். ஆனால் அதுக்காக நான் என்ற இன்ஜின் வந்து இன்னும் கண்டிஷனாக தான் இருக்குது. அதனாலே என்னமோ நண்பர் மேல் வா கொண்டாடுவோம் என்று சொல்லி பலர் என்னை கூப்பிட்டார்கள். போன இடத்துல பார்த்தா அவர்கள் இந்த ஆதரவை நான் உண்மையாக சொல்லப்போனால் மறக்க முடியாது. அதாவது நண்பர்கள் என்றால் எப்படி என்று பார்த்தோம்னா, ஓகே, இயல்பாகவே எனக்கும் நண்பர்களுக்கும் இது ஒரு தொடர்பு இருக்குது. அது நான் அந்த எந்த நண்பர் என்றாலும் கைவிட மாட்டேன். அப்படி கொடுத்த ஒரு டைப் என்ற இயல்பு என்ற உடல்லேயே அப்படியே என்ற மனதிலே அப்படியே பாய்ச்சிருக்கேன். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபோனில் கிட்டத்தட்ட ஒரு 1000-1500 பேர்ட்ட நம்பர் இருக்குது. இன்னும் வாட்ஸ்அப்பில் நீங்கள் பழைய நண்பர் மாதிரி யாரும் இந்த நம்பர் இல்லைன்னு யோசிக்காமல் வாட்ஸ்அப்பில் நீங்கள் கால் பண்ணிங்களா இருந்தால் அதே நம்பருக்கு எனக்கு இப்போவும் அது ஜேமன் பழைய நம்பருக்கு கூட இன்னும் எனக்கு அந்த கால் வர்ற மாதிரி தான் நான் வச்சுருக்கிறேன். ஸோ அதான் என்னுடைய நண்பர்களுக்கு நான் கொடுக்குற மரியாதை. அதே மாதிரி எனக்கு அந்த நண்பர்கள் அந்த மரியாதை சிறப்பான ஒரு சம்பவம். நான் அதை மாற்றிக்கலாம். அதாவது எல்லாரும் வந்து எல்லாரையும் நான் கூப்பிட்டு அழைத்து எல்லாருக்கும் நான் செய்கிறதுக்கு அளவுக்கு அது அந்த கோல் வந்து சிறிய கோல். அதனால் எல்லாருக்கும் நான் சொல்லல, எல்லாருக்கும் நான் சொல்ல முடியாது, வந்தாலும் அங்கே நிற்கலாது, குளிர்க்க வெளியிலே நிற்கலாது. ஸோ அப்படி கொஞ்சம் நிலையில் இவ்வளவு பேர் வந்து ஆதரித்ததுக்கு எனக்கு நன்றிகள் 1000 கோடிகள். அடுத்த பார்த்தோம்னா, இந்த 50 வயதை கொண்டாடி என்னை வந்து சிறப்பித்ததுக்கு வந்து நான் ஏதோ 50 வயதுன்றது வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த வாழ்க்கையில் அறவாசி போட்டுது. அது நல்லதோ கெட்டதோ அது வேறு விஷயம். ஆனால் இனி நான் வாழப்போகிறது வந்து என்னுடைய பழைய நண்பர்களுடைய இனி வரப்போகிற இளம் சமுதாயத்தோடையோ அதைத்தான் இந்த கொண்டாட்டத்தில் உருவாக்கி விட்டுருக்காங்களோ என்று நான் என்ன தோன்றுது எனக்கு உண்மையாக. அதாவது இனி வரும் இளம் சமுதாயத்தோடு நான் தொடர்ந்து பயணிக்கணும்ன்றதுக்காக இப்படி ஒரு கொண்டாட்டத்தை கொண்டாடி என்னை அடுத்த இதுக்கு தள்ளி விட்டுருக்காங்க. அது இனி நல்லது நடக்கலாம், கெட்டது நடக்கலாம். 50க்கு வாழ்த்தி அனைவருக்கும் நன்றிகள், 50க்கு தூத்தி அனைவருக்கும் நன்றிகள். இரண்டால் ஒரு நெல் விதைச்சா அதுக்குள்ள புல்லும் இருக்க வேணும், அப்போதான் அந்த நெல்லுக்கு மரியாதை. நன்றி, வணக்கம்.